Hi friends, Assalamu alaikum and welcome back to Hira's Samiyal. பொதுவாகவே தினமும் ஏதாவது ஒரு கீரை எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பசலைக்கீரையை வச்சு ஒரு அருமையான சாம்பார் தான் பார்க்க போகிறோம். பசலைக்கீரையிலேயே பல வகை இருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது சிலோன் பசலை. இந்த கீரையை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்னு கிடையாதுங்க. சில பேர் சாப்பிடக்கூடாது. யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சாம்பார் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 கைப்பிடி போல் பசலைக்கீரையை எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்து அதில் இந்த டம்ளரால் 1 டம்ளர் துவரம்பருப்பு, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு, 7-8 பல் பூண்டு, 3 தக்காளி, 2 வெங்காயம், 1 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் கட் பண்ணி இந்த பருப்பு கூட நம்ம சேர்க்க போகிறோம். இந்த சாம்பாருக்கு தேவையான மசாலாக்களை சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி. உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா 1 டீஸ்பூன் மல்லித்தூள், எக்ஸ்ட்ரா 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ அதே டீஸ்பூனால் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் குக்கரை மூடி 3 விசில் விட்டுடலாம். இந்த பசலைக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. குறிப்பாக ரத்த சோகை உள்ளவங்களுக்கு அந்த ரத்த சோகையோட பிரச்சனையவே போக்கிடும். அந்தளவுக்கு இந்த கீரையில் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ அதுக்குள்ளே நம்ம சாம்பார் வைக்கிற பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் நெய் சேர்த்தாலும் நல்ல வாசனையாக இருக்கும். பட் நான் இன்றைக்கி எண்ணெய் தான் சேர்க்குறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம ஜீரகம் சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காய வடகம் சேர்க்குறோம். இது ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். ரெண்டும் சேர்ந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பருப்பை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தேவையான அளவு தண்ணியும் அந்த குக்கரை கழுவியை நான் சேர்த்துருக்கேன். பசலைக்கீரையும் முருங்கைக்கீரையும் சேர்க்க போகிறோம். விட்டமின் ஏ, சி, பி காம்ப்ளெக்ஸ் இது எல்லா சத்துக்களும் இந்த பசலைக்கீரையில் இருக்குது. சேர்த்துட்டு இதையும் ஒருத்தர் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பசலைக்கீரை தைராய்டு பிரச்சனையை சரிப்படுத்தும்னு சொல்கிறாங்க. கால்சியம் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய்களையும் இந்த பசலைக்கீரை போக்கிடும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உடல் வறட்சி, நீர் சத்து இல்லாத வறட்சியாக இருக்கிறவங்களுக்கு இந்த கீரையை சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த வறட்சியை போக்கிடும். என்னதான் இத்தனை சத்துக்கள் இருந்தாலும் சில பேர் இதை சாப்பிடக்கூடாதுங்க. அதாவது ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்காக டேப்லெட் சாப்பிட்றவங்களும், கிட்னி பிரச்சனை உள்ளவங்களும் இந்த கீரையை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க இதை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. இப்போ கடைசியாக 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான். இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நல்ல ஒரு சத்தான சாம்பார் பார்த்துருக்கோம். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியில் இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.